எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துருப்பீங்க. திண்டுக்கல் ஒர்க் இது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருப்பீங்க. அது வந்து கிரே ஒயிட்டு. செகண்ட் ஃப்ளோர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதுவும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் ஃப்ளோர் தான் அது பார்ப்போம். பிளாக் அண்ட் ஒயிட்டு. கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸ்கொயர் பிட் எவ்வளோன்னு அடிக்கடி கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸ்கொயர் பிட் வந்து எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருந்தா இருக்கேன். ஸ்கொயர் பிட் வந்து 200 லேப்டுக்குன்னா 180 நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். எனக்கு திண்டுக்கல் ஒர்க் முடிஞ்சுது. அடுத்த ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து வந்து என்னென்னா, இப்போது கடப்பாக்கல் வைக்கிறது தான் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும். மெயினாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும். சீட்டு வந்து நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரேம் மட்டும் பண்ணிவிட்டு டோர் போட்டுக்கலாம், கம்மியில் பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் கடப்பாக்கல் வைக்கிறீங்க. ஆனால் அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அன்இவனான சைஸ் அப்படின்னும் போது 8 நாளில் சீட் எடுக்கிறோன்னா நிறைய வேஸ்டேஜ் விழும் உங்களுக்கு. அப்போது அதுக்கு நீங்கள் வந்து அந்த கடப்பாக்கல் செய்கிறதும் வேஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் துணி எப்படி உள்ளே வைப்பீங்க, அந்த பீரோக்குள்ளே எப்படி வைப்பீங்க? ஒரு கல் பின்னாடி செவரு என்ன தான் நீங்கள் பட்டி பார்த்து க்ளீனாக அது உள்ளே நீங்கள் பெயிண்ட் அடித்து வச்சாலும் துணின்றது அழுக்காக தானே செய்யும். நார்மலான பீரோலே வந்து நம்ம வச்சோம்னா துணி அழுக்காயிடுது. அதில் எப்படி நீங்கள் வைப்பீங்க? எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா நான் இருக்கிற சைட்லலாம் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. இப்படி சேலம், தருமபுரி, சேலம் தாண்டி போயிட்டா நிறைய பேர், எனக்கு வந்த கால் நான் சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லாப் மட்டும் வச்சுருக்கோம், நீங்கள் ஃப்ரேம் பண்ணி டோர் போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணித்தரலாம். ஆனால் உங்களுக்கு அன்னிவனான சைஸ் வரும்போது நிறைய பிளைவுட் வேஸ்ட் ஆகுது. இப்போது நான் திண்டுக்கல்ல செய்யும் போது கூட அவங்களே ஃபீல் பண்ணாங்க, இதுக்கு செய்யாமல் இருந்திருந்தா, இந்த பிளான் இல்லாமல் போயிடுச்சு, இது செய்யாமல் இருந்திருந்தா நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னாங்க. அது கடைசி வரைக்கும் அந்த புலம்பல நான் கேட்டேன். அதனால தான் நான் வந்து இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை. நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட அழகாக நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம வந்து க்ளீனாக பீரோ மாதிரி பண்ணிக்கலாம் ப்ளைவுட்லேயே. இப்போ நான் செஞ்சிருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா, அவுட்லுக் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ப்ளைவுட்டில் பண்ணி ஃபினிஷிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் டோர் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் உள்ள கடப்பாக்கல் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவில் நீங்கள் எண்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, மேலே அந்த 10 அடி 10x2 அந்த மேலே வர்ற லேப்டு மட்டும்தான் நம்ம பாக்ஸாக செஞ்சுருக்கோம். அது வந்து வேஸ்டேஜே கிடையாது. ஏன் வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்கிறேன்னா, அது டோட்டலாக வந்து கரெக்டாக அந்த டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு வருது. 20ன்னும் போது 4 இன்ச்சு நம்மளுக்கு வேஸ்ட்டு. அந்த 4 இன்ச்சை வந்து நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது வேஸ்ட்டு கிடையாது. அடுத்து வந்து ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 2 அடி தான் இருக்குது. 2 அடினும் போது 2.25 வச்சுருப்போம் நம்ம. மேக்ஸிமம் 2 இப்போ 23.25 வச்சுட்டோம்னா வேஸ்டேஜ் கிடையாது. ஏன்னா ஒரு சீட்டு வந்து பர்ஃபெக்டாக 4 அடி வரும். 4 அடி 48 இன்ச்சு வரும்போது நம்ம ஈவனாக கட் பண்ணும்போது அது கரெக்டாக வராது. 4 இன்ச்சு கம்மியாக கட் பண்ணால் தான் எல்லாமே ஒரே சைஸாக வரும் நம்மளுக்கு. 4 இன்ச்சு தான் அதில் வேஸ்ட்டு. மிஞ்சி போனால் 6 இன்ச்சு வேஸ்ட்டு. இப்படி தான் நம்ம செய்யணுமே தவிர, ஏன்னா பாக்ஸாக செய்யும் போது உங்களுக்கு சீட் எடுக்கிறது சுத்தமாக வேஸ்டேஜின்ற ஒரு விஷயமே நடக்காது. இதில் இந்த மாதிரி பாருங்கள், இது பூராமே வந்து உள்ள கடப்பாக்கல் வச்சு பண்ணியிருக்கிறது தான். அது நம்ம மேலே வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த எம்டியான வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம இது செய்யாத இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போது இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ ஸ்லாப் வந்து தள்ளி போட்டதுனால ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன். ஒரு பாத்திரமே எடுத்து நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு போது ரொம்ப இக்கட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ எம்டியாக இருக்குது. அந்த கல் மேலே வந்து ஸ்டவ் வச்ச பிறகு, இல்லை பாத்திரம் வச்ச பிறகோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த குடமோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். இந்த மாதிரி இக்கட்டான இடத்துக்கு தகுந்த மாதிரி க்ளீனாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். எதுவுமே வைக்காதீங்க. செவரு வந்து எம்டியாக வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளைவுட் எடுத்து பண்ணிக்கலாம். அந்த செலவை மிச்சம் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சில விஷயம் கொஞ்சம் பணம் போட்டு க்ளீனாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது பட்ஜெட்டுக்குள்ளே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது கரெக்டாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த தான் நிறைய விட்டுடுறீங்க நீங்கள். அந்த நேரத்தில் என்ன ஐடியான்னு தெரியாது, பின்னாடி எப்படி செய்யலான்னு தெரியாது. ஒருத்தர் சொல்கிறதுனால அது அப்படியே கண்டினியூ ஆகிடுது தவிர நீங்களாம் பிளான் பண்ணுறது. ஏன்னா இப்போ ஒருத்தர் வீடு கட்டும் போது நிறைய பேர் வந்து பிளான் யாராவது ஒருத்தர் வந்து குழப்பி விட்டு போவாங்க. அது ஒரு கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல.
அத வந்து ஒருத்தர் சில பேர் அது வந்து இல்ல நம்ம செய்றது தான் பிளான்ல இருப்பாங்க. இல்ல இன்ஜினியர் குடுத்த பிளானா இருக்கும். எல்லாம் ஓகே. ஆனா, நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. சஜ்ஜா கூட போட்டுக்கங்க. அது தப்பு கிடையாது. சஜ்ஜான்னு போட்டுட்டோம்னா ஃப்ரேம் பண்ணி பண்ணிக்கலாம். சஜ்ஜா இல்லன்னா இந்த மாரி பாக்ஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அது கூடுதல் செலவு. ஆனா, மேல வந்து எதுக்காக நம்ம பண்றோம்? மேல பண்றது வந்து ஏதோ இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற பாத்திரமோ, இல்ல எப்பயாவது யூஸ் பண்ற பொருளோ தான் நம்ம மேல வச்சு மறைக்க போறோம். அந்த அழகா இருக்கிற வேண்டிய விஷயத்த வெளிய தெரியுதுன்றதுக்காக நம்ம மறைக்கிறோம். அவ்வளோதான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த ஸ்லாப்ப முடியற அளவு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இது போடுறதுன்றது வந்து உங்களுக்கு செலவு தான். ஏன்னா, நீங்க செலவு கம்மின்னு நெனைக்கிறது தப்பு. செலவு தான். அன்இவனான சைஸ் வந்துரும். அப்போ அதிகமான வேஸ்டேஜ். இந்த பில்டிங்ல நெறைய பிட்டுங்க நெறைய வேஸ்டேஜ் ஆச்சு. அதனால நான் நடந்தத சொல்றேன் உங்களுக்கு. முடியற அளவு ஸ்லாப் வைக்கிறது வந்து தவிர்த்துருங்க. இருக்கிறவங்க பிரச்சனை இல்ல. அத என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அப்படி பண்ணணும்னு ஐடியா இருந்தா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க தாராளமா கால் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை குடுக்குறேன். இன்னொன்னு நீங்க கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் பண்றத வந்து நான் ரிப்ளை பண்றேன். ஆனா, நீங்க போய் திரும்ப மறுபடியும் செக் பண்றதில்ல. நீங்க கேட்கிற டவுட்ட நான் வந்து கிளியர் பண்றேன். நீங்க மறுபடியும் செக் பண்றதில்ல. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, மேல அந்த பெல் ஐகான்ல ரெட் கலர்ல நோட்டிஃபிகேஷன் வரும். அத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எப்படி அந்த வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தா உள்ள போய் பார்க்குறீங்களோ, அதே மாரி நான் பண்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். நீங்க உள்ள போய் பார்த்தா தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தெரியும். ஏன்னா, நான் பண்றதில்ல நெனச்சுன்னுக்கிறீங்க. ஆனா நான் பண்றேன். நீங்க பார்த்தா தான் தெரியும். அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டு கீழ வர்ற சின்ன ஒரு பொசிஷன் தான் இது.